வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி 10 சம் சீரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 ஃபார்முலா இருக்குங்க. ஓகேங்களா, இதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. n வந்து 2 வருடமாக இருந்துச்சுன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PR² 100² அப்படின்றதான் 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. அதை தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஷினில் கேட்டிருக்கிறதுக்கும் இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், P × R/100² இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸ். அதாவது நம்ம R² தனியாக ஸ்கொயர் பண்ணியிருந்தோம், 100 தனியாக ஸ்கொயர் பண்ணியிருந்தோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், P × R/100² கொடுத்துருக்காங்க. இது n வந்து 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இதே மாதிரி 2 வருடத்திற்கான இன்னும் ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து டைரெக்டாக சம் வச்சு கேட்குறக்கும் சான்சஸ் அதிகம், ப்ராப்ளமாக கேட்குறக்கும் சான்சஸ் அதிகம், ஃபார்முலாவாக கேட்குறக்கும் சான்சஸ் அதிகம். n வந்து 2 இயர்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு R/200. இந்த ஃபார்முலா நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ இந்த டைம் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதை உங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஃபார்முலா தான். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் n 2 வருஷமாக இருந்துச்சுன்னா என்ன ரெண்டாவது ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு R/200. சார் ஆர்னா என்ன சார், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐனா என்ன சார், தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிஐனா என்ன சார், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதே இது வந்து n வந்து 3 இயராக இருந்துச்சுன்னா, n வந்து 3 இயராக இருக்கப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன சார் ஃபார்முலா வரும்னு கேட்டிங்கன்னா, PR² × 300 + R/100³. ஓகேங்களா, 100³ ஓகேங்களா, இதுதான் n வந்து 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா. PR² × 300 + R/100³ அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் n 3 இயர்ஸாக இருந்தால் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா சார், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு R × 300 + R/3 × 100² அப்படின்றதான் n 3 இயர்ஸ் இருந்தால் அனதர் ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவும் எக்ஸ்பெக்டட் கொஷினாக தான் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஃபார்முலா சொல்லியிருக்கோம், ஆனால் புக்கில் 2 ஃபார்முலா தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம சொன்ன 2 ஃபார்முலாவை உங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக சம்ஸை சால்வ் பண்ணுவோங்க. ஈஸி, அது ரொம்ப ஈஸி தான். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா பிரின்சிபலாக எழுதிடுங்க. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2400 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து n 2 இயர்ஸுன்றப்போ n வந்து 2 வருடங்கள்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம் பெருக்கிடுங்க. ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 5 × 5 டிவைடட் பை n 2 இயர்ஸாக இருக்கிறப்போ 100ஆல் 2 டைம் டிவைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, 100ஆல் 2 டைம் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருங்க. ஓகேங்களா, இப்போயும் நான் ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஆனால் ஃபார்முலாவை மறைச்சிட்டேன். ஓகேங்களா, n வந்து 2 இயர்ஸாக இருக்கப்போ அசல் கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணோம், 2 இயர்ஸ்னால 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம், 100ஆல் 2 டைம் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ 100ல் இருக்க 2 0வையும் 100ல் இருக்க 2400ல் இருக்க 2 0வை கட் பண்ணிடுறேன். நான் 4ஆல் அடிக்கிறேன். 6 × 4 24, 25 × 4 100. நமக்கு 5ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 25ன்னு கிடைக்கும். ஸோ 25ஐயும் 25ஐயும் கட் பண்ணிட்டா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன, அப்போது 6 என்பதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அசல் 5000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, n 2 இயர்ஸாக இருக்கப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா பிரின்சிபலை எழுதிக்கோங்க. ஓகேங்களா, பிரின்சிபல் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் n 2 இயர்ஸ் இருக்கனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. n 2 இயர்ஸ் இருக்கனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். டிவைடட் பை n 2 இயர்ஸ் இருக்கனால நம்ம 100ஆல் 2 டைம் டிவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, 100ஆல் 2 டைம் டிவைட் பண்ணிடுவோம். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். 3 0க்கு 3 0 கட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா, 3 0க்கு 3 0 கட் பண்ணி விட்டுறலாம். 1 5 5, 2 × 5 10, 1 2 2,
2 × 2 4. அப்போ 2ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 என்பதான் சரியான விடை. இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன், சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரூபாய் 4000க்கு 2 ஆண்டுகளில் 5% வருட வட்டி வீத முறையில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தெரியாதவங்க நம்ம எப்பயும் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் தான். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பிக்சர் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து சென்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? 9733969130 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த கொஸ்டின் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா தெரியாதவங்க உங்களுக்கு ஆன்சரோட அனுப்பிச்சி வைக்கப்படும். ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லோரும் சால்வ் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. ஓகேங்களா? ஏன்னா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறத விட நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், உங்களோட ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட டைமை நீங்கள் குறைக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட மேக்ஸ் சால்விங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு எக்ஸாமில் நம்மளோட டைமை குறைச்சி அதர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு தொகைக்கு 2 வருடங்களுக்கு, அப்போ N2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துட்டாங்க. கூட்டு வட்டியில் 168 கிடைக்கிறது எனில் அதன் தனித்த வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. தனித்த வட்டினா ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு தான் நம்ம Nக்கு வந்து 2 இயர்ஸாக இருக்கப்போ கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு இடையில் உள்ள ரெண்டாவது ஃபார்முலா கொடுத்தோம். என்ன ஃபார்முலா? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசங்கிறது என்ன சொல்லியிருந்தோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு R/200 அந்த ஃபார்முலா நம்ம கொடுத்துருந்தோம். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியும், எவ்வளோ? 168 ரூபா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே மைனஸில் இருக்க எஸ்ஐ வந்து ஈக்குவல் டான்ஸ் எடுக்கும்போது ப்ளஸில் போகும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே 10 போட்டுடலாம். பை 200 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ இங்கே பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ டினாமினேட்டர் நம்ம சேம் பண்ணோம்னா, பகுதியை சேம் பண்ணோம்னா நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1ஐ 20 மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணும்? 20ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 20 டைம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 1 டைம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 20 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது 21 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை 20 இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 168. ஓகேங்களா? 21 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 168ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? 21 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 168ன்னு கிடைக்கும். இங்கே டிவிஷனில் இருக்க 20 வந்து ஈக்குவல் டான்ஸ் எடுக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 8 × 2 16, ஒரு ஜீரோ இருக்கனால ஜீரோவை போட்டலாம். அப்போ நமக்கு கிடைக்கிற தனி வட்டிங்கிறது எவ்வளோக்கு பார்த்துக்கிங்கன்னா 160 என்பது கிடைத்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஓகேங்களா? நமக்கு நார்மலாக அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுறப்போ பெரிய ப்ரொசீஜராக போயிட்டுருக்கும். PR²/100² ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ பெரிய ப்ரொசீஜராக போயிட்டுருக்கும். ஸோ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன்னா, அசல் வந்து 8000 ரூபாய், ஆண்டு வட்டி வீதம் 5% எனில் N 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இது வரைக்கும் நம்ம 2 வருஷத்துக்கு தான் கூட்டு வட்டி தனி வட்டி சம் சால்வ் பண்ணோம். இப்போ 3 வருஷத்துக்கு சால்வ் பண்ண போகிறோம். சிம்பிளாக எப்பயும் போல் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் கேட்டாங்கனாலே அசலை எழுதிருங்க. ஓகேங்களா? அசல் எழுதிட்டு நம்ம அங்கே என்ன பண்ணோம்? 2 டைம் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா, அதாவது 2 டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும் 2 இயர்ஸ்க்கு. 3 இயர்ஸுங்கிறப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 டைம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு டைம் 300 கூட கூட்டிடுங்க. 300 + 5 305ன்னு கிடைக்கும். இது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? 300ஓட கூட்டுறதுங்கிறது கான்ஸ்டன்ட். டிவைடட் பை நமக்கு N 3 இயர்ஸ்னால 3 டைம் 100ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ 100 × 100 × 100 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கட் பண்ணி விட்டுறேன். 5ஆல் அடிக்கிற 1 5 5, 2 × 5 10, 2ஆல் அடிக்கிற 1 2 2, 4 2 8. ஓகேங்களா? 4ஆல் அடிக்கிற 1 4 4, 25 × 4 100. 5ஆல் அடிக்கிற 1 5 5, 5 × 5 25. இங்கே இருக்க 5ஆலே அடிக்கிற திருப்பி 1 5 5, 61 × 5 305. அப்போ நமக்கு கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு? 61ன்றது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. N வந்து 3 இயர்ஸாக இருந்தால் என்ன பண்ணோம்? அசலை எழுதிக்கணும். 2 டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 வருஷன்றப்போ என்ன பண்ணணும்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 300 கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஒரு டைம் எழுதிக்கணும். அப்போ 305 டிவைடட் பை 3 வருஷன்றனால 100ஆல் 3 டைம்
டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா, 3 டைம் 100ஆல் டிவைட் பண்ணிடணும். இது 3 இயர்ஸ்க்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 6% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடுன்னா ஒன்றும் இல்லை, வித்தியாசம் 18 ரூபா கொடுத்துட்டு அசலோட மதிப்பு கேட்டிருக்காங்க. என் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. என் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்கப்போ ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, நமக்கு அசல் கேட்டாங்கனாலே கொடுத்துருக்க டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட் எழுதிருங்க. டிஃப்ரென்ஸ் வித்தியாசங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18 ரூபா கொடுத்துருக்காங்க. என் 2 இயர்ஸ்னால 100ஆல் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பிரின்சிபல் கேட்குறப்போ 100ஆல் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் 2 டைம் வகுத்துறேன். வகுத்துட்டா நமக்கு டைரெக்டாகவே அசல் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அசல் என்னன்றது தெரிஞ்சிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அசல் கேட்குறப்போ என் 2 இயர்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸை எழுதிக்கணும். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் எழுதிட்டு என் 2 இயர்ஸ்னால 2 டைம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என் 2 இயர்ஸ் இருக்கனால 2 டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் டிவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு பிரின்சிபல் என்னென்னு கிடச்சிரும். 1 6 6, 3 × 6 18, 1 3 3, 2 × 3 6, 1 2 50 × 2 100. அப்போ 50ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 5000ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5000. சார் இது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. நமக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா என்ன, PR²/100² அப்படின்றத நமக்கு ஃபார்முலா. கரெக்டுங்களா, இதில் நமக்கு பிரின்சிபல் மட்டும் வேணும், மீதி எல்லாத்தையும் நான் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் டிவிஷனில் இருக்க 100²ங்கிறது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வரும். அதை தான் நான் 100 × 100 அப்படின்னு எழுதியிருக்கேன். டிவைடட் பை இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது டிவிஷனில் வரும். R²ங்கிறத R × Rன்னு எழுதியிருக்கிறேன். ஈக்குவல்ட்டு அங்கிட்டில் பிரின்சிபல் மட்டும் இருக்கும். இதை தாங்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணுறேன். ஃபார்முலாவை ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபார்முலாவை ஹைட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுவாங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான். ஒரு தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு, அப்போ 2 வருஷம், 8% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 40 எனில் அந்த தொகைனா இங்கிலீஷில் பாருங்கள் சம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சம்னா என்ன சொல்லியிருக்கோம், சம்னாலும் பிரின்சிபல்னாலும் சேம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு கேட்குறது வந்து பிரின்சிபல் கேட்குறாங்க. பிரின்சிபல் கேட்டால் நம்ம என்ன சொன்னோம், டிஃப்ரென்ஸை எழுதிக்கணும். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 40 ரூபா டிஃப்ரென்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என் 2 இயர்ஸ்னால 2 டைம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, 2 டைம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டிவைடட் பை என் வந்து 2 இயர்ஸ் இருக்கனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம் டிவைட் பண்ணிடணும். 2 டைம் டிவைட் பண்ணிடணும். நான் 8ஆல் அடிக்கிறேன், 1 8 5 × 8 40, 4ஆல் அடிக்கிறேன், 2 × 4 8, 25 × 4 100, 2ஆல் அடிக்கிறேன், 1 2 2, 50 × 2 100. இப்போ 5 × 5 25, 250ன்னு கிடைக்கும். இன்ட்டு 25, 25 × 25 625. இங்கே ஒரு 0 இருக்கனால 0வை சேர்த்துடலாம். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன, 6250 என்பதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 25ன்னு கிடைக்கும். இங்கே இருக்க 0னால 250ன்னு எடுத்துட்டோம். இங்கே ஒரு 25 இருக்குது, அந்த 25 தான் அது. அப்போ 25² வேல்யூ பார்த்தீங்கன்னா 625. இங்கே ஒரு 0 இருக்கனால அந்த ஒரு 0வை அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். சேம் மாடலில் உங்களுக்கு ஒரு கொஷின் ஹோம்ஒர்க் தரேன், அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் அவற்றின் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண சேம் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணிங்கனாலே நமக்கான ஆன்சர் சிம்பிளாக கிடச்சிரும். இதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்ற கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு தொகையை ஆண்டிற்கு 10% விழுக்காடு வீதம். 10% விழுக்காடுன்னு ஒன்றும் இல்லை, 10% தான் சொல்ல வராங்க. 3 ஆண்டுகளுக்கு, இவ்வளோ நேரம் நம்ம ரெண்டு வருஷம் வச்சு தான் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் 31 ரூபானா அந்த தொகைன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் சம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசல் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். என்ன சார் அது, நமக்கு பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. என் வந்து 3 இயர்ஸ். கரெக்டுங்களா, நமக்கு பிரின்சிபல் கேட்டாங்கனாலே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எழுதிருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என் வந்து 2 இயர்ஸாக 3 இயர்ஸான்னு பார்க்கணும். 3 இயர்ஸ்ன்றப்போ 3 டைம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா, என் வந்து 3 இயர்ஸாக இருக்கனால 3 டைம்
100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா n வந்து 3 இயர்ஸ்னால 2 டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் டிவைட் பண்ணுங்கள். 3வது டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 300 கூட கூட்டிடுங்க. 300 கூட கூட்டினா என்ன வரும்? 300 + 10 310ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 300 + 10 310ன்னு கிடைக்கும். அப்படியே சிம்ப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு அசல் என்னன்னு தெரிஞ்சிடுங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணி விட்டுறேன். ஒரு 31 ஒரு 31 ஓகேங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு. 10 × 100 1000 என்பதான் இந்த கொஷினுக்கான பிரின்சிபல். ஓகேங்களா? ஆன்சரை பாருங்கள். 1000 ரூபாங்கிறது கரெக்டான ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த கொஷினுக்கும் அதாவது n வந்து 2 இயர்ஸ்க்கும் 3 இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு டைம் எக்ஸ்ட்ரா 100 மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரு டைம் எக்ஸ்ட்ரா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 300 கூட ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது ரெண்டு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். 3 இயர்ஸ்க்கும் 2 இயர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நல்லா ப்ரொசீஜரை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பிரின்சிபல் கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஸை எழுதிருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? 3 இயர்ஸாக 2 இயர்ஸான்னு பார்க்கணும். 3 இயர்ஸாக இருந்தால் 2 டைம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? 2 டைம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 இயர்ஸாக 2 டைம் மல்டிப்ளை பண்ணோம். 3 இயர்ஸாக இருந்தால் 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? 3 வருஷன்றப்போ 2 டைம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவைட் பண்ணிக்கோங்க. 3 வருஷன்றப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 3வது டயத்துக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 300ஓட ஆட் பண்ணிடுங்க. 300ஓட ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 300 + 10 310ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு 1000 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 1000ன்றது கிடைக்கும். சேம் மாடலில் உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா ஹோம்ஒர்க் தரலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின். n வந்து 3 இயர்ஸு, டிஃப்ரென்ஸ் வந்து 155 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%னா அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணோம். ரொம்பவே சிம்பிள் தான். சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுற மாடல். கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுற மாடல். என்ன கொஷின் பாருங்கள். ரூபாய் 8000க்கு அப்போ நமக்கு அசல் வந்து 8000 ரூபாய். 2 ஆண்டுகளுக்கு n வந்து 2 இயர்ஸு, கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கேட்டுட்டாங்கனாலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் 2 இயருக்கு கேட்டாங்கனாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோ. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட் டைம் எழுதிடுங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸை எழுதிட்டு n 2 இயர்ஸ் இருக்குனால 2 டைம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. n வந்து 2 இயர்ஸ்னால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 2 இயர்ஸ்னால 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அசலால் டிவைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அசலால் டிவைட் பண்ணிவிட்டு ரூட் எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. அசலால் டிவைட் பண்ணிட்டு ரூட் எடுத்துடலாம். பாருங்கள், 3 0க்கு 3 0 அடிச்சு விட்றேன். ஓகேங்களா? 3 0க்கு 3 0 அடிச்சு விட்றேன். 1 2 2 4 × 2 8. 4ஆல் அடிக்கிற 1 4 4 25 × 4 100. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன தான் இருக்குது? √25 இருக்குது. கரெக்டுங்களா? √25 இருக்குது. நமக்கு எதோட வேல்யூ வந்து √29 கிடைக்கும்? 5 ஸ்கொயர் பண்ணால் தான் 25 கிடைக்கும். ஸோ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5% என்பதான் ஆன்சர். நமக்கு n வந்து 2 இயர்ஸுக்கு மட்டும்தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. 3 இயர்ஸ் வச்சு கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? 3 இயர்ஸ் வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்க மாட்டாங்க. 2 இயர்ஸ் வச்சு மட்டும்தான் கேட்பாங்க. நல்ல ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்த்துக்கோங்க 5%. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கனாலே என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸை எழுதிடணும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் எழுதிட்டு என்ன பண்ணணும்? n 2 இயர்ஸ்ன்றப்போ 2 டைம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 டைம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? நமக்கு கொடுத்துருக்க அசலால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? டிவைட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிச்சு? 5%ன்னு கிடச்சிச்சு. ஓகே, இதே மாதிரி மாடலில் இன்னொரு சம் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சேம் அதே மாடல் தான். என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாய் 15,000க்கு 2 வருடங்களுக்கு, அப்போ n 2 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு 96ன்னு கொடுத்துட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸை எழுதணும். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 96 ரூபா கொடுத்துருக்காங்க. n 2 இயர்ஸ்னால 2 டைம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடும். மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறப்போ அசலால் டிவைட் பண்ணிடணும். அசலால் டிவைட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். 3 0க்கு 3 0 கட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? 3 0க்கு 3 0 கட் பண்ணி விட்டுறேன். 5ஆல் அடிக்கிறேன். 2 × 5 10, 3 × 5 15. 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3
3 9 2 3 6 அப்போ 32 இன்ட்டு 2ன்னு இருக்குது. 32யும் 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 64ன்னு கிடைக்கும். நமக்கு எதை ஸ்கொயர் பண்ணும்போது 64 கிடைக்கும்? 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64 கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு நமக்கு பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கும்? 8 மட்டும்தான் இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத அப்போ எவ்வளோ சதவீதம்? 8%. அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஆன்சர் 8%. சேம் இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் தர்றேன். அதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். என்ன கொஷின் பாருங்கள். 32,000 ரூபாய் அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20னா வட்டி வீதம் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா என் வந்து 3 இயர்ஸ் வச்சு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் சம் தான் சால்வ் பண்ணோம். அந்த மாடலில் இப்போ ஒரு 2 கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன், ஒரு கொஷின் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் 8,000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, என் 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 3 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபலாக எழுதிடணும். கரெக்டுங்களா? பிரின்சிபல் எவ்வளோ? 8,000 ரூபாய். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3வது டைம் என்ன பண்ணணும்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 300 கூட ஆட் பண்ணிடணும். அப்போ 300 கூட ஆட் பண்ணால் 300 + 5 305ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 3 வருஷனால ரேட் ஆஃப் 100ஆல் 3 டைம் டிவைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 100 டைம் வந்து 100ஆல் 3 டைம் டிவைட் பண்ணிடுங்க. 3 0க்கு 3 0 அடிச்சு விட்டுறலாம். 1 5 5, 2 × 5 10, 1 2 2, 4 × 2 8, 1 4 4, 25 × 4 100, 1 5 5, 5 × 5 25, 1 5 5, 61 × 5 305. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 61. இதே மாதிரி மாடலில் 3 இயர்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக தர்றேன். அதை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இவ்வளோ மாடல்ஸ் தான் கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசத்தில். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க? அசல் 10,000 ரூபாய், பிரின்சிபல் வந்து 10,000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%, என் வந்து 3 இயர்ஸாக இருக்கப்போ கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தான் இது வரைக்கும் கேட்ட மாடல்ஸ். ஓகேங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், அசால்ட்டாக அடிச்சிடலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.